ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தக் லைஃப் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்ட்டு நைட்டு 11 o'clock ஷோ வெற்றி சினிமாஸில் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தக் லைஃப் மூவி விலாக் பார்க்க போகிறோம். அந்த ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். ரோட்டில் போகிறேன் 11 மணிக்கு இவ்வளோ கூட்டத்தை இங்கே தான் போகிறாங்க, இங்கே தான் வராங்க. என்னது விஜய் படத்துக்குள்ள நான் ஃபஸ்ட்டு வந்ததில்லை. எங்கே அந்த உட்காந்துருக்கா? என்ன படம்? என்ன படம் அது? யாரோட ஃபேனும் கிடையாது, கமல் ஃபேனும் கிடையாது, எஸ்டிஆர் ஃபேனும் கிடையாது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பார்த்த வரைக்கும். விண்வெளி நாயகா இதில் கமல் ஃபேனு சொல்லுங்க. நான் கமல் ஃபேன். எப்படி இருந்துச்சு படம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. விறுவிறுப்பு போன மாதிரி தெரியல. ரிவ்யூலாம் பார்த்தியா நீ? பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்தேன். சரி, நீ பார்க்கல? சரி. ஆக்டிங் வைஸ் படம் பார்க்கணும்னு நினச்சேன். ஆக்டிங்லாம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் தான் ஏதோ வச்சு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாமோன்ற மாதிரி. யாருக்கு உண்மை? சிம்புக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை ஏன் அப்படி சொல்ற? ஸ்பாயிலர் அதெல்லாம். சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு. என்ன உண்மை தெரிஞ்சிருக்கணும்? அவன் கொள்ளல, அவங்க அண்ணனை கொண்டான்ட்டு உங்க அப்பாவை. அந்த மாதிரி பின்னாடி பார்த்து. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் இருக்கேன். நான் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு படம்? தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. வேற என்ன ஆக்டிங்? சிம்பு சூப்பரா பண்ணிருந்தா. செம ஆக்டிங் இருந்துச்சு. என்ன எனக்கு லைட்டா அந்த செக்கச்ச வந்த வாட அடிச்சிடுச்சு அப்பப்போ. நிறைய டைம் அதே ஸ்டோரி, கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி தான். பட் என்ன கிளைமேக்ஸ்ல மட்டும் மாத்திருக்காங்க. வேற என்ன மியூசிக்கு ஏரமான் தான் போட்டாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் சாங் தான் நல்லா இருந்துச்சு. தெரியல, அந்த இதே ஒன்றும் இல்லை. ஐ மீன் அந்த தனியா சாங்ஸ் எல்லாம் கேட்டப்போ ஓகே, பட் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா எதுவும் இருக்க மாட்டேங்குது. அந்த முத்தமலை சாங் எதிர்பார்த்தேன், சரி இதான் வரும்னு. முத்தமலை சாங் அந்த சின்மயி தீப் பாடினாங்கல்ல, அந்த சாங் வரும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் எண்ட்லயாவது போடுவாங்கன்னு நினைச்சேன். ஏதாச்சும் போடவே இல்லையா? கடைசி போடவே இல்லைங்க, அந்த சாங் வரவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த இதுல விண்வெளி நாயகன் வந்து அந்த ரிவைவல் சீன்ல தான் வரும்னு நினைச்சேன். பட் வந்து கடைசியில போட்டாங்க, வரல. இதுவாக நல்லா இருந்திருக்கும். அந்த சாங் தான் எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு இருந்தேன். முத்தமலையான அதுல வரவே இல்லையே. அந்த கேரளாக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் என்ன? ஜிஜோ ஜானா சம்திங். அவனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. யாரு? இரட்டான ஒரு படத்துல நடிச்சிருந்தா. குண்டு பையனா? குண்டு பையன் கிடையாது, குண்டு பையன். நல்ல ஆக்டர் அவரு. பேர் ஏதோ ஜிஜோவா சம்திங் ஏதோ. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வேற என்ன ஓகே. படம் வந்து ரொம்ப சூப்பர். பார்க்கலாம், அந்த அளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் தான் கொஞ்சம்
நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். அவங்களுக்கு இந்த மெமரி லாஸ் ஆனதெல்லாம் தேவையில்ல, சும்மா நார்மலாக வச்சுருந்துருக்கலாம். அந்த அபிராமி கூட நான் ரொம்ப சீன்ஸ் எதிர்பார்த்தேன், அந்த அப்படிலாம் இல்லை. ஏன்னா இல்லையாச்சும் கொஞ்சம் தேவைப்படுச்சு. ஓகே தான், போர் அடிக்காம போகுது, பிரச்சனை இல்லை. படத்துல போர் அடிக்கல, என்ன கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்குது. ஐயோ ஆனே பண்ணல, அப்படியா? ஆனே பண்ணல. சந்தோஷம். மணி என்ன அப்புறம் அதுக்கு இன்னும் அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்கீங்க? 2:10 வீட்டுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சு. பாய், போயிட்டு வாங்க.